நம்மகிட்ட எண்கள், புள்ளி விவரங்கள்னு நிறைய டேட்டா இருக்கலாம். ஆனா அதை மத்தவங்களுக்கு புரிய வைக்கிறது தாங்க நிஜமான சவால். வாங்க, இந்த விளக்கத்துல சிக்கலான டேட்டாவை எல்லாரும் ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி தெளிவான கதைகளா மாத்துறது எப்படின்னு பார்க்கலாம். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். நம்ம கிட்ட இருக்கிற எண்களை அப்படியே ஒரு ஸ்கிரீன்ல கொட்டினா என்ன ஆகும்? யோசிச்சு பாருங்க. பாக்குறவங்களுக்கு பெரும்பாலும் ஒரே குழப்பம்தான் மிஞ்சும். அது ஒரு தகவலா அவங்கக்குள்ள போறதுக்கு பதிலா சும்மா ஒரு இறைச்சலா மாறி அவங்கள சோர்வடைய செஞ்சிடும். அதனால இனிமே உங்க தரவுகளை பார்க்கும்போது முதல்ல உங்களுக்குள்ள இந்த கேள்வியை கேட்டுக்கோங்க. இது ஒரு தெளிவான கதையை சொல்லுதா, இல்ல வெறும் அர்த்தமில்லாத எண்களோட கூட்டமா ஒருவித இரைச்சலை மட்டும்தான் உருவாக்குதா? தப்பா காட்டப்படுற டேட்டாவோட பெரிய பிரச்சனையே இதுதான். இதைத்தான் நாம இப்ப சரி செய்ய போறோம். சரி, பிரச்சனையை பத்தி பேசினது போதும். இப்ப தீர்வுக்கு வருவோம். குழப்பமான எண்களை தெளிவான கதைகளா மாத்துறதுக்கு ஒரு சக்தி வாய்ந்த கலை இருக்கு. அதுதான் காட்சிப்படுத்துதல், அதாவது விஷுவலைசேஷன். இதோட டெஃபினிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, டேட்டா விஷுவலைசேஷன்னா சும்மா எண்களை படங்களா மாத்துறது மட்டும் கிடையாது. அது ஒரு கலை. எவ்வளோ சிக்கலான தகவலா இருந்தாலும் சரி, அதை எல்லாருக்கும் புரியுற மாதிரி எளிமையாக்குறது தான் இதோட நோக்கமே. இப்ப பாருங்க, ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு டூல் தேவைப்படும் இல்லையா? அதே மாதிரி தான் ஒவ்வொரு விதமான டேட்டாவுக்கும் ஒவ்வொரு விதமான சார்ட் தேவை. இதை உங்க சொந்த டூல் கிட் மாதிரி நினைச்சுக்கோங்க. இங்க பாருங்களேன், நம்ம டூல் கிட்ல பை சார்ட், பார் சார்ட், லைன் சார்ட்னு எவ்வளோ விதவிதமான டூல்ஸ் இருக்குன்னு. இதுல ஜெயிக்கிறதுக்கான ரகசியம் என்ன தெரியுமா? உங்க டேட்டா என்ன கதை சொல்ல வருதோ அதுக்கு இதுல எந்த டூல் சரியா இருக்கும்னு தேர்ந்தெடுக்கிறது தான். சரி, உங்க டூல் கிட்ல இருந்து முதல் டூலே எடுக்கலாமா? இப்போ ஒரு முழு பொருள் இருக்கு. அதுல ஒவ்வொரு சின்ன சின்ன பகுதியும் எவ்வளோ பங்களிக்குதுன்னு நீங்க காட்டணும். அப்போ என்ன செய்வீங்க? அதுக்கு பை சார்ட் தான் சரியான தேர்வு. இது ஒரு முழு வட்டத்தை அதோட பகுதிகளா பிரிச்சு காட்டும். ஒரு மொத்தத்துல ஒவ்வொரு பிரிவோட பங்களிப்பை எவ்வளவுன்னு பளிச்சுன்னு காட்ட இது ரொம்ப உதவியா இருக்கும். உதாரணத்துக்கு, ஒரு மார்க்கெட்ல 4 கம்பெனியோட பங்களிப்பை இது போல காட்டலாம். இங்கே ஒரு முக்கியமான குறிப்பு என்னன்னா, 5க்கும் மேற்பட்ட வகைகளை காட்ட பை சார்ட்டை பயன்படுத்தாதீங்க. ஏன்னா அது புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா ஆயிடும். அடுத்த கேள்விக்கு வருவோம். உங்ககிட்ட தனித்தனியா சில குழுக்கள் இருக்கு. அதோட மதிப்புகளை ஒன்னோட ஒன்னு ஒப்பிட்டு பார்க்கணும். அப்போ எந்த கருவியை பயன்படுத்துவீங்க? அதுக்கு பார் சார்ட் தான் சிறந்தது. இது வெவ்வேறு வகைகளை பக்கத்துல பக்கத்துல வச்சு அதோட மதிப்புகளை உயரமான கட்டங்கள் மூலமா ஒப்பிட்டு காட்டும். உதாரணத்துக்கு, வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்குன்னு 4 மண்டலங்கள்ல நடந்த விற்பனையை ஒப்பிட்டு பார்க்க இது ஒரு சிறந்த வழி. எந்த மண்டலத்துல விற்பனை அதிகம் இல்ல குறைவுன்னு ஒரே பார்வையில தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? நிறைய பேர் இந்த 2 சார்ட்டுக்கும் நடுவுல குழம்பிடுவாங்க. அதனால இதை தெளிவா புரிஞ்சுக்கிறது முக்கியம். சுருக்கமா சொல்லணும்னா, பை சார்ட் ஒரு முழுமைக்குள்ள பங்களிப்பை காட்டுது. பார் சார்ட் தனித்தனி விஷயங்களுக்குள்ள ஒப்பீட்டை காட்டுது. இதை ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். சரி, நம்ம டூல் கிட்ல இருக்கிற கடைசி முக்கிய கருவியை பார்த்தோம். ஒரு விஷயம் காலப்போக்குல எப்படி மாறி இருக்கு, அதாவது ஒரு மாசத்துல, ஒரு வருஷத்துல அதோட வளர்ச்சி அல்லது வீழ்ச்சி என்ன, இதை காட்ட என்ன தேவை? அதுக்கு லைன் சார்ட் தான் சரியான பதில். இது காலப்போக்கில் நடக்கிற மாற்றங்களை தொடர்ச்சியான கோட்டின் மூலமா இணைச்சு காட்டும். ஏற்ற இறக்கங்களை மிக தெளிவா பார்க்க இது உதவும். இந்த ஸ்லைட்ல நடுவுல இருக்கிற லைன் சார்ட்டை பாருங்க. தினசரி வெப்பநிலை மாற்றம் அல்லது ஒரு கம்பெனியோட மாச பங்கு விலை போன்ற காலத்தோட தொடர்புடைய டேட்டாவை காட்ட இந்த மாதிரி ஒரு லைன் சார்ட் தான் சிறந்த கருவி. ஆக, சரியான விளக்கப்படத்தை தேர்ந்தெடுக்கிறது மூலமா நீங்க வெறும் எண்களை காட்டல, ஒரு தெளிவான சக்தி வாய்ந்த கதைய சொல்றீங்க. கடைசியா இந்த 3 முக்கியமான கருவிகளை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு முழுமையோட பகுதிகளை காட்ட பை சார்ட், தனித்தனி பொருட்களை ஒப்பிட பார் சார்ட், காலப்போக்கில் நடக்கிற மாற்றங்களை காட்ட லைன் சார்ட். இதுதான் முக்கியமான விஷயம். இப்போ உங்களுக்கான நேரம். நீங்க கத்துக்கிட்டதை வச்சு உங்க தரவுகளை ஒரு குழப்பமான எண்களோட கூட்டமா இல்லாம எல்லோரும் ரசிக்கிற ஒரு தெளிவான கதையா மாத்துங்க. இப்ப சொல்லுங்க,